ஊர்ல முக்காவாசி பசங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட் தாங்க. அதுலயும் கிரிக்கெட் பாக்குறது வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் இல்லையா? ஸ்பெஷலா சொல்லணும்னா ஐபிஎல். இப்பெல்லாம் இன்டர்நேஷனல் மேட்ச் பாக்குறவங்கள விட ஐபிஎல் பாக்குறவங்க தாங்க அதிகம். ஐபிஎல் சீசன் வந்தாலே செலிப்ரேஷன் மூட் ஆன் ஆகிரும். 8-10 டீம் சுத்தி ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ், அவங்களோட சத்தம் அடேங்கப்பா திருவிழா தாங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுற நிறைய பிளேயர்ஸ் பேரெல்லாம் ஐபிஎல் பார்த்தப்பறம் தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏங்க, உங்களுக்கு இந்த விண்டேஜ் ஐபிஎல் மேட்ச் ஞாபகம் இருக்கா? டெக்கன் சார்ஜர்ஸ், கொச்சி டஸ்கர்ஸ், புனே வாரியர்ஸ்ன்ற நேம்ல எல்லாம் டீம் இருந்துச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ரிட்டையர் ஆயிட்டு வராங்கல்ல, புது புது டீம் எல்லாம் உள்ள வருது, அப்படிதானே? இந்த ஐபிஎல் மேட்ச்னாலே ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. கரெக்டா? டிவில பார்க்கும்போது கலர்ஃபுல்லா அப்படியே நல்லா இருக்கும்ல. அப்படியே மேட்ச் நடக்கும் போது ஒரு குட்டி பிஜிஎம் இடைக்கிட பிளே பண்ணுவாங்க, கேட்டிருக்கீங்களா? மொத்த ஸ்டேடியமும் கத்தும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹைலைட்ஸ் காட்டும் போது ஒரு தீம் மியூசிக் போடுவாங்கல்ல, அது அந்த எடிட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்து 6, 4 விக்கெட் கடல மாதிரி கத்துற ஃபேன்ஸோட சத்தம், பா அப்படி ஒரு எடிட் மெலடியா மாத்தி மொமெண்டம் கிரியேட் பண்ணுவாங்க. அது கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன பேசுறாங்கன்னு தெளிவா புரியலனாலும் அந்த இங்கிலீஷ் கமெண்ட்ரி இல்லைன்னா ஃபுல் ஃபில்லே ஆகாதுல்ல. இதுல நம்ம Facebookல லைவ் மேட்ச் பார்க்கணும் வைங்க, ஸ்கிரீனு பார்ஷியலா மறைச்சு கிளிக் லிங்க் கர்த்தாகன்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லும் போது மட்டும் கொஞ்சம் கடுப்பாகும். அதை விடுங்க, ஸ்கோர், பாயிண்ட்ஸ் டேபிள், ஷெட்யூல், ரன் ரேட், சமரின்னு நிறைய விஷயங்களை டிஸ்பிளே பண்றதும் சூப்பரா இருக்கும்ல. கிரவுண்ட்ல எழுதுனது போல ஸ்கோர் டிஸ்பிளே பண்றதெல்லாம் பார்த்து முன்ன ஆச்சரியப்பட்டிருக்கேங்க. 6 அடிச்ச பிறகு அதை ரீப்ளே காட்டும் போது ஸ்லோ மோஷன்ல பேட்ல போல் பண்றப்போ ஒரு சின்ன டிரான்சிஷன் சவுண்ட் ஒன்று போடுவாங்க. அதுவும் நல்லா தாங்க இருக்கும். சீசன்ல மேக்ஸிமம் ரன் எடுத்தா ஆரஞ்சு கேப், மேக்ஸிமம் விக்கெட் எடுத்தா பர்பிள் கேப்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்றாங்கல்ல. அப்புறம் சேர் கேர்ள்ஸ் ஸ்டேஜ்ல ஒவ்வொரு பவுண்டரிக்கும் ஸ்டெப் போட்டு அதை கொண்டாட்டமா மாத்திடுவாங்க. அவங்கள ரசிக்கவே ஒரு பெரிய ஆமியும் இருக்கும். முக்கியமா இந்த சீசன்ல கூட நம்ம கேமராமேன் அழகான பொண்ணுங்களை போக்கஸ் பண்றதுல இதுவரைக்கும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லைங்க. எது எப்படியோ ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் ப்ரீவியஸ் சீசனை விட நல்லா தாங்க இருக்கு. அதுக்காக அந்த மேனேஜ்மெண்ட் போடுற எஃபர்ட் அப்படி. வருஷம் மேட்ச் ஆரம்பிக்க முன்னமே நமக்கு தெரிய வந்துடும்ல யார் யார் எந்த டீமுக்குன்னு ஆட போறாங்கன்னு. அந்த அளவுக்கு நம்மளை இன்வால்வா என்டர்டைன் பண்ற ஒரு செலிப்ரேஷன் தாங்க ஐபிஎல்.